இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும், கை கொள்ள வேண்டும். தேவன் என்ன சொன்னார்னே நமக்கு தெரியாமல் இந்த வாழ்க்கையில் வாழ முடியாது. அவருக்கு எது பிரியம் எது பிரியமில்லைன்னு நமக்கு தெரிஞ்சால் தான் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக குடும்பங்களாக நாம் நிற்க முடியும், ஓட முடியும். இதுதான் ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு தெளிவாக விளக்கி கொண்டிருக்கிறார். இதை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் நம்முடைய கண்களை திறக்கும்படியாக நாம் ஜெபிக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்கணும். ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களுக்கு அந்த குடும்பத்தை கொடுக்கல, அதை விட வெளியேற பெற்ற ரட்சிப்பை கர்த்தர் ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கல. இப்போ இந்த பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாம் முடிவு பரியந்தம் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு மேலே போட்டிருக்கிறதான அந்த ஆடை, ரட்சிப்பின் ஆடை, அதை எந்த விதத்திலும் கரைப்படுத்தி விடாதபடிக்கு அதை நாம் பாதுகாக்க கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அதனால் தேவ கரத்தில் ஒவ்வொரு நாளும் எழுந்தும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை, என் குடும்பத்தை, என்னுடைய எதிர்காலத்தை உங்களுடைய கரத்தில் கொடுக்குற ஆண்டவரே, நீங்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுங்கள், உங்கள் இரத்தத்தினால் என்னை மறைத்து கொள்ளுங்க என்று சொல்லி தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது சத்துருவானவன் நம்மை தொடவே முடியாது. ஹல்லேலூயா! அது நீங்கள் நம்புறீங்களா? அப்போது தேவனுடைய வாழ்க்கை, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக இறுதி வரையிலும், நான் என்னுடைய மூச்சு பிரியும் வரையிலும் அல்லது என்னுடைய உயிர் போகும் வரையிலும் கர்த்தருடைய வருகின் பரியந்தம் நான் நிலைத்திருப்பேரானால், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்போது பெற்றுக்கொண்டதான இந்த ரட்சிப்பு அது ஒரு விளையாட்டான காரியம் அல்ல, அது ஒரு சாதாரணமான காரியமும் அல்ல. அது மிகவும் சிரத்தையோடு அதை கவனிக்க வேண்டியதும் பாதுகாக்க வேண்டியதும் நம்முடைய பெரிய பொறுப்பாக இருக்கிறது. உங்களுடைய கரங்களில் கொடுத்திருக்கிறதான பெரிய பொறுப்பு என்ன தெரியுங்களா? நீங்கள் பெற்றுக்கொண்டதான ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! அதுதான் நம்முடைய உன்னதமான நோக்கமாக இருக்க வேண்டும். அடுத்ததுதான் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி, நம்முடைய குடும்பம் எல்லாமே. முதலாவது நாம் பெற்றுக்கொண்டதான இந்த ரட்சிப்பு, அந்த ஆத்தும ரட்சிப்பு என்பது வெளியேற பெற்றது. அந்த ஆத்துமாவை யாராலும் அழிக்க முடியாது. ஒருவேளை சரீரத்தை அழிச்சிடலாம், ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்துமாவை யாராலையுமே ஒரு நாளும் அழிக்கவே முடியாது. இதை அழிக்கிறதுக்கு தான் பிசாசு என்ன பண்ணுறான், ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் கோபத்தை, ஆத்திரத்தை, எரிச்சலை, கசப்பை கொடுத்து நம்முடைய ஆத்துமாவை எவ்விதமாவது அவனுக்கென்று நரகம் யாருக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது? பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் அவனுடைய சேனைகளுக்காக தான் நரகம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நாட்களில் பிசாசுக்காக நியமிக்கப்பட்டதான அந்த நரகத்தில் மனிதன் போகும்படியாக அவன் வெகுவாக பிரயாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த நாட்களில் காலையில் ஒரு சகோதரர் ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சிருந்தார், அதை பார்த்தேன். அதில் அந்த வெளிநாட்டில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிசாசு மாதிரி தங்களை அலங்கரித்து கொண்டு அதில் பார்த்திங்கன்னா இயேசுவை அடிக்குது. அந்த பிசாசு வந்து இயேசுவை அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி. அதுக்கு நிறைய பிசாசுகளாக இருக்குது. பெரிய பிசாசு சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு அவனை குத்து, அவனை அடின்னு சொல்லி அதை ஆர்டர் போடுது. சின்ன பிசாசுகள்லாம் இந்த காரியங்களை பண்ணி கொண்டு இருக்கிறது. நிறைய ஜனங்கள், திரளான ஜனங்கள் இதில் சேர்ந்து தங்களை ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த பிசாசை ஆராதிக்கிறதான ஆராதனை முறையில் அவங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறதான அந்த நல்ல இடத்தை விட்டுவிட்டு பிசாசுக்கும் அவனுடைய தூத சேனைகளுக்குமாக நியமிக்கப்பட்டதான நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்முடைய ஓட்டம் எவ்விதமாக இருக்கிறது? நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாம் காத்து கொண்டிருக்கிறோமா அல்லது இழந்து போய்விட்டோமா? அதை சற்று இந்த நாளிலே நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ரட்சிப்பு கர்த்தருடையது. இந்த ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை காத்து கொள்ள வேண்டிய பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை பெற்றுக்கொள்ளாடைய மற்றபடி நாம் நிற்பதும் ஓடுவதும் எல்லாம் வீணாக போய்விடும். பவுல் அப்போஸ்தலன் இதற்காக அவர் எழுதுகிற பாருங்க, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்களை வாசிக்கலாம். 294வது பக்கத்தில் இருக்குது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். இந்த கடிதத்தை தீமோத்தேயுக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறாரு. இது எழுதுகிறதான நேரத்தில் அவர் எங்கிருந்து எழுதுகிறார் அப்படின்னா, சிறையிலிருந்து எழுதுகிறார். அவருக்கென்று ஒரு மரண நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய இந்த லெட்டரை எழுதி 1 மாதத்திற்குள்ளாகத்தான்
அவரை தலையை வெட்டி அவரை சிரச்சேதம் பண்ணிட்டாங்க. அப்போ இவருக்கென்று இவருடைய தலையை வெட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்டினுடைய அந்த அந்த மன்னன் ஒரு உத்தரவு போட்டிருந்தார். இப்போ அதற்காக இவர் காக்கப்பட்டிருக்கிறார் சிறைச்சாலையில். குறிப்பிட்ட நாளில் இவளை சிரச்சேதம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இவரை நியமித்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் பவுல் அப்போஸ்தலன் இந்த தீமோத்தேயுவுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். அதில் ஒரு எழுதுகிறார் பாருங்களேன், நம்ம வாசிக்கலாம். ஏன்னா இது வாசிக்கலாமா? 5ஆம் வசனத்திலிருந்து, நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷத்தினுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இந்த இடத்துல பாருங்கள், பவுல் அப்போஸ்தலனுடைய ஒரு நம்பிக்கை. அவர் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இந்த ஓட்டத்தை ஓடலை. ஏன் என்று சொன்னால், அவரை தெரிந்து கொண்டதான தேவன் தமஸ்கு வீதியில் கிறிஸ்தவர்களெல்லாம் துன்பப்படுத்த வேண்டும் என்று பிரதான ஆசாரியனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையும் உபத்திரவப்படுத்தணும், தேவனை பேரில் இருக்கிற வைத்திருக்கிற விசுவாசத்திலிருந்து அவங்கள விலகச் செய்யணுன்ற அந்த நோக்கத்தோடு இவர் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறதான நேரத்தில் தேவன் இவருக்கு தரிசனமாகிறார். தரிசனமானவனே இவருக்கு கீழே விழுந்துறாரு. அப்போது அவரோட பேசுகிறதான ஒரு சத்தத்தை நாம் கேட்கிறோம். வாசிக்கலாம் பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். 173ஆம் பக்கத்தில் இருக்குது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியனிடத்துக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயைகளாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இப்போது பவுல் அப்போஸ்தலனை குறித்து அவனை எப்படி ஆண்டவர் தொட்டார்ன்றதை நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். இவர் எதற்காக போய் கொண்டிருந்தார்? இயேசுவை தொழுது கொள்கிற பிள்ளைகளை உபத்திரவப்படுத்தும்படி அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து அவருடைய விசுவாசத்திலிருந்து அவர்களை விலகச் செய்ய வேண்டும் என்று சொல்லி இவர் ஒரு தீர்மானத்தோடு சபைகளில் நிருபங்களை வாங்கி கொண்டு இவர் புறப்பட்டு போகிறதான வேளையில் வழியிலே கர்த்தர் இவரை சந்திக்கிறார். அப்போது அவர் சொல்கிறாரு, பவுலே சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அப்போ இவன் சொல்கிறான், நீங்கள் யார் ஆண்டவரே? நான் தான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு. இவர் விசுவாசிகளை துன்பப்படுத்தும்படியாக புறப்பட்டு போகும் பொழுது அந்த துன்பம் யாருக்கு உரியதாக இருக்கிறது என்று சொன்னால் இயேசுவுக்கு உரியதாக இருக்கிறது. அப்போ நம்ம படுற உபத்திரவங்கள், வேதனைகள் எல்லாமே அவர் நமக்காக அனுபவித்தார். நமக்காக தம்முடைய சரீரத்தில் நம்முடைய வேதனைகளை ஏற்றுக்கொண்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அப்போது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம துன்பப்படுகிறதான நிறைய நேரத்தில் நம்ம முறுமுறுத்து போயிடுறோம். ஏன் எனக்கு மாத்திரம் ஏன் அப்படி நடக்குது அப்படி என்று சொல்லி இல்லை, எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் என்ன படுவாங்களா? துன்பப்படுவார்கள். நீங்கள் தேவ பக்தியாக நடக்கணும்னு இல்லை, தேவ பக்தியாக நடக்கணும்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு விருப்பம் வருது பார்த்தீங்களா? அந்த நேரத்திலே உங்களுக்கு என்ன வரும்? துன்பங்கள் வரும். ஆனாலும் அந்த துன்பங்களை தாங்கி தேவனுக்காக இறுதி வரையிலும் ஓடும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ எளிதான ஒரு வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவனாக மாறணுன்றது ஒரு எளிமையான ஒரு காரியமாக இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? ஒரு சபைக்கு போகிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னு சொல்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை மிகவும் மோசமாகி போய்விடுகிறது. இதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை.
நம்மை ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். இறுதி வரையிலும் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது தான் தேவன் நம்மை குறித்ததான ஒரு திட்டம். இதை தான் சவுல் கேட்குறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னோடனே அவர் சொல்கிறார், நீ போ, உன்னோடு பேசுவதற்கு நான் ஒரு ஆள் அனுப்புவேன்னு சொல்லிட்டு இவர் எழுந்திருந்தால் இவர் 2 கண்களும் குருடாகி போயிடுது. இவருடைய கண்களில் பார்வை இழந்து அவரை கைத்தாங்களாக கூட்டி கொண்டு போய் ஒரு இடத்துல அவரை வைத்திருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல இருக்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி சவுல் அவனை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், அவனை என்னுடைய ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன், அவனை சாதாரணமான அழைப்பினால் அதை தெரிந்து கொள்ளலை, அவனை ராஜாக்களுக்கு முன்பாக பெரிய அதிகாரிகளுக்கு முன்பாக அவன் என்னுடைய நாமத்தை சொல்லும்படியாக நான் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவனுடைய அழைப்பை குறித்து அந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். தீர்க்கதரிசி சொல்கிறான், ஆண்டவரே இவர் தான் இங்கே இருக்கிற கிறிஸ்தவெல்லாம் உபத்திரப்படுத்தணும்னு சபைகளுக்கு லெட்டரை வாங்கிட்டு வந்தவராச்சே, நான் போன என்னை விடுவாரா, நீ போ, நான் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி அழைப்புறாரு. அந்த தீர்க்கதரிசி சவுலின் மேலே கையை வைத்து ஜெபிக்கும் பொழுது அவருடைய கண்களில் இருக்கிறதான செதிர்களை போன்றதான சில காரியங்கள் கீழே விழுந்தவுடனே அவர் தெளிவாக பார்க்கிறார். அதுக்கப்புறம் அவர் எழுந்து ஞானஸ்நானம் பெற்று அந்த இடத்துலையே ஆண்டவராக இயேசு தான் உண்மையான தெய்வம் என்று சொல்கிறாரு. ஆனால் மனிதர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க, இவன் கொடுமைப்படுத்தணும்னு வந்தவன் இப்போ இவனே இயேசு தெய்வம் சொல்கிறான், இது என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் ஒரு பெரிய மாற்றம். அவனுடைய இருதயத்துக்குள் ஒரு மாற்றத்தை கொடுத்தார். அதே போலவே நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே நம்முடைய ரட்சிப்பை பெறும் பொழுது கர்த்தர் நமக்குள்ளாக இருந்து கொண்டு பேசுகிறார். தேவன் பேசாமல் நம்ம யாருமே அவருக்கு ஒப்பு கொடுக்கல, ஞானஸ்நானம் எடுக்கல. ஒருவேளை நிறைய பேர் மனிதனுடைய நிர்பந்தத்தின்படியா நீங்கள் கண்டிப்பாக எடுத்தால் தான் உங்களுக்கு சபையில் பேர் எழுதப்படும், உங்களுக்கு அதை கொடுப்போம், இதை கொடுப்போம், பொருள் கொடுப்போம், பொண்ணு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நிறைய பேரை மாற்றியிருந்தா அப்படி மாறினவங்க ரொம்ப நாளைக்கு நிற்கவே மாட்டாங்க. அவங்க பெற்றுக்கொண்டதான அந்த பொருள் செலவழிக்கிற வரல ஒருவேளை அவங்க சர்ச்சைக்கு வந்துட்டு இருப்பாங்க. பொருள் முடிஞ்ச பின்னாடி மறுபடியும் வேறு எங்கேயாவது போனால் வேறு ஏதாவது கிடைக்குமா என்று தான் ஓடிக்கொண்டு இருக்கேன். அதுதான் இன்றைக்கி மனிதனுடைய மனநிலைமையாக இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இயேசுவை மாத்திரம் உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும். அவர் ஒருவர் மாத்திரம் எனக்கு போதும். என்ன உபத்திரம் வந்தாலும் என்ன பாடுகள் வந்தாலும் அவருக்காக பாடுகளை சகிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உறுதியாய் நிற்கிறவர்கள் தான் இந்த நாட்களில் சபைக்கு வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். மற்றபடி சும்மா கூட்டத்துக்காகவோ இந்த இடத்துல நிறைய பேர் வரணும், நிறைய ஆட்கள் வரணும் அப்படின்றதுக்காகவோ சபையை நடத்துவது கிடையாது. அந்த மாதிரி எண்ணத்தில் நம்ம சபையை நடத்துவோமானால் அல்லது அவ்விதமான யோசனையோடு நம்ம சபைக்கு வருவோமானால் நாம் வருவதும் நடத்துவதும் வீணாக போய்விடும். ஒருவேளை அவ்விதமான எண்ணத்தோடு இந்த இடத்துல இந்த காலை வேளையில் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுடைய எண்ணத்தை மாற்றும்படியாக நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். இறுதி வரையிலும் நிற்கணும். என்ன உபத்திரம் வந்தாலும் என்ன பாடு வந்தாலும் இயேசுவுக்காக சகிப்பேன் என்று சொல்லி உறுதியாய் சொல்லுகிறவர்கள் மாத்திரம் நாம் தேவ சமூகத்தில் தொடர்ந்து வரலாம். மற்றவங்க இந்த நாளில் வந்திருந்தீங்கன்னா அந்த மாதிரி மனநிலைமை எனக்கு இல்லைங்க அப்படின்னா நீங்கள் தயவு செய்து நீங்கள் போயிடலாம். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க தெரியுங்களா, ஏதோ சபைக்கு வந்துட்டோம் சேர்ந்துட்டோம், இவங்க வரலன்னா கேட்பாங்களே நாளைக்கு என்ன சொல்கிறது அப்படிலாம் நீங்கள் அந்த மாதிரிலாம் யோசிக்கவே வேண்டாம். நீங்கள் வரல, எங்களுக்கு பிரியமில்லை, ஆண்டவர் எங்களுக்கு பிரியமில்லைன்னு சொல்லுவீர்களானால் நாங்களும் உங்களை சந்தோஷத்தோடு உங்களை நாங்கள் அனுப்பி வைப்பதற்கு நாங்களும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம். இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சபை என்பது ஒரு கேலி கூத்து ஆகிய இடமாக மாறிவிட்டது. இன்றைக்கு நிறைய நடனங்களும் நிறைய களியாட்டுகளும் வெளியே என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் இன்றைக்கி சபைக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது. இதற்காக தேவன் சபையை தெரிந்து கொள்ளவில்லை. இதற்காக தேவன் சீக்கிரம், இதனால தான் ஆண்டவராகிய இயேசுனுடைய வருகை மிகவும் தாமதமாக்கி கொண்டே இருக்கிறது. ஏன்னா இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்படவே இல்லை. ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னவர்கள் கூட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு விலகி போய் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தான் கர்த்தருடைய வருகை தாமதித்து கொண்டே இருக்கிறது. இந்த நாளில் நாம் பெற்றுக்கொண்டதான ரட்சிப்பை காத்துக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொண்டதான இந்த ரட்சிப்பை, இந்த அழைப்பை நாங்கள் உறுதியாய் பிடித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக, ஆண்டவரே பணத்திற்காக, எங்களுடைய செல்வத்திற்காக, எங்களுடைய எல்லைகள் பெருக்க முடியும்படியாக, எங்களுடைய வீடு கட்டப்படும்படியாக, கடனை அடைக்கும்படியாக நாங்கள் வந்திருப்போம். ஆனால் எங்களை ஒரு விஷயம் கூட உங்களுடைய ராஜ்யத்திற்குள்ள சேர்க்கும்படியான அந்த எண்ணத்தை எங்களுக்கு உருவாக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் வந்துட்டு இருக்கிறோம். நிறைய பேர் கேட்டிங்கன்னா, எதுக்காக வரீங்க? என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் ஆகலைங்க, அதனால் வந்திருக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வீடு கட்டிகிட்டு இருக்கிறேன், அந்த வீட்டை சீக்கிரமாக கட்டி முடிக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் நிறைய கடன் வாங்கியிருக்கிறோம், அந்த கடனை கட்டுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும். அப்போ இங்கே வந்துட்டால் ஆண்டவர் கடனை கட்ட தேவன் என்ன ஃபைனான்ஸாக வச்சுருக்கிறார்? இல்லை. அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மை இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கிறதான தேவன். ஆனால் நம்முடைய எண்ணம் எதுவாக இருக்கிறது? எதற்காக நம்ம சபைக்கு வந்தோம்? எதற்காக தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம்? ஆராதிக்கிறவர்களுக்கு உபத்திரம் உண்டுகள் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கவே போகிறது கிடையாது. உங்களுக்கு நீங்கள் ஆலயத்துக்கு வந்துட்டீங்களா, உங்களுக்கு 1000 அடி கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் வாசலில் நின்று ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுங்க, இந்த பக்கமே தலை வச்சு நம்ம என்ன பண்ண மாட்டோம், படுக்கவே மாட்டோம். இயேசு யார், அவர் யாருன்னு தெரியாதுங்க, அப்படின்னு தான் போயிட்டு இருப்ப மொழிய. இயேசு தான் ரட்சகர், அவர் தான் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன், அவர் என்னை பரிசுத்தமாக்கியிருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிறார், இறுதி வரையில் நான் அவரை விட்டு நான் விலகவே மாட்டேன்னு சொல்லி யாரெல்லாம் தீர்மானம் எடுக்கிறோமோ அவங்க தான் கடைசி வரலும் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தகுதியானவங்க. மற்றவங்க எல்லாம் தகுதியற்றவர்களாக போய் விடுகிறோம். இப்போ இந்த காலை வேளையில் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் இப்போ நான் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு இதெல்லாம் உங்களுக்கு தகுதியாக இருக்குமா? நீங்கள் என்ன உபத்திரம் வந்தாலும் அவருடைய சமூகத்தில் நிலைச்சு நிற்பீங்களா? உங்களுடைய எதற்காக நீங்கள் வந்தீங்க, உங்களுடைய ஜெப விண்ணப்பம் என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் நிறைய சொல்லலாம். ஆனால் இப்போ நான் கேட்குறேன், இறுதி வரையிலும் உங்களை தேவனுக்காக சாட்சி உள்ளவர்களாய் நிற்க உங்களால் முடியுமா? அத்தனை பேர் சொல்கிறீங்க? சும்மா கை தூக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த காலை வேளையில் நான் ஜெபித்து கொண்டிருந்ததான நேரத்தில் கர்த்தர் சொன்னார், ஒரு பெரிய உபத்திரவம் சபைக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய உபத்திரவம் சபை மக்களை நேராக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இதற்காக நீ ஜனங்களை நீ ஆயத்தப்படுத்து, அவளை அறிவுறுத்தி அவர்களை என் வழியில் நடக்க சொல்லுன்னு சொல்லி ஆவியானுடைய சத்தத்தை நான் தெளிவாக கேட்டதுனால தான் இந்த காலை வேளையில் நான் உங்களோட பேசிகிட்டே இருக்கேன். சபைக்கு எதிராக உபத்திரவ காலங்கள் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. இது எத்தனையோ நாட்களாக சொல்லிகிட்டு இருக்கிறோம், எத்தனையோ வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு இருண்ட காலம் வருகிறதே என்று சொல்லி அந்த இருண்ட காலம் மிகவும் சமீபமாக இருக்கிறது. அந்த இருண்ட காலத்துக்குள்ளே நம்ம கடந்து போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்த நீங்கள் இன்னொரு அடி எடுத்து வைக்கும் பொழுது நீங்கள் இப்பொழுது இருக்கிற வெளிச்சம்லாம் மறைஞ்சி உங்களை ஒரு அந்தகாரம் சூழ்ந்து கொள்ள போகிறது. நீங்கள் தேவ பிள்ளைகளாக இருந்தால், எத்தனை பேர் நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்க போகிறோன்னு சொல்லி நீங்கள் இப்பயே நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் வருகிறதான காலங்களில் நம்மளால் நிற்கவே முடியாது. நம்ம பார்த்து விலகி போகணும், ஒரு வெக்கப்பட்டு போயிடணும். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே அந்த விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது நம்ம இந்த நாட்களில் ஒரு ஆயத்தத்தோடு இருக்கணும். நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி கொள்ளுவோம். ஆண்டவரே, இந்த மனுஷன் என்னென்னமோ வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான், எல்லா வார்த்தையும் தாங்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, அதன்படி நடக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபித்து உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். அதற்கு தான் உங்களுக்கு இப்போ ஒரு சில நிமிடங்களை நான் கொடுக்குறேன். தேவ கரத்தில் நீங்களும் ஆண்டவர் மாத்திரம் தான் பேசணும். வேறு எல்லா பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் தூக்கி தூர போட்டுருவோம். நம்முடைய தேவைகள் 1000 இருந்துக்கலாம், அந்த தேவைகளெல்லாம் சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அற்புதமாக சந்திப்பார். எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த கடனை அடைக்க தேவன் உதவி செய்வார். என்ன பலவீனம் இருந்தாலும் உங்களுடைய பலவீனத்தை மாற்றுவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தையே மாற்றக்கூடிய கிருபை வல்லமை தேவனுக்கு உண்டு. ஆனால் இப்போது அவர் உங்ககிட்ட என்னோட பேசுன்னு சொல்கிறார். இப்போ நம்ம தேவனை மாத்திரம் பார்க்க போகிறோம். நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, நான் என்ன நடந்தாலும், யார் கைவிட்டாலும், யார் என்னை நல்லவன் சொன்னாலும், என்னை கெட்டவன் சொன்னாலும், எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் இழப்பதற்கும் எங்கிட்டேருந்து எல்லாத்தையும் எடுப்பதற்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி தேவன் இந்த வேளையில் நம்மக்கிட்ட கேட்குறாரு. நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இந்த பதிலை நீங்கள் வாயை திறந்து சொல்ல வேண்டாம். உங்களுடைய இருதயத்துக்குள்ளேருந்து இப்போ தேவனோட பேசுங்களேன். தேவனோட பேசுங்க. தேவன் இப்போ நம்மளோட பேசுகிறாரு. நம்முடைய சத்தத்தை கேட்கணும்னு சொல்லி ஆயத்தத்தோடு இப்போ நம்ம பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறாரு. உங்கள் பதிலை அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். நீ என்ன சொல்ல போகிற என்னுடைய மகனே, நீ என்ன சொல்ல போகிற என்னுடைய மகளே, நீ உண்மையாகவே என்னை நேசிச்சின்னா, உன்னை விட்டு நான் எதை எடுத்தாலும், உன்னை யார் உன்னை நேசித்தாலும் நேசிக்காமல் போனாலும் நீ என்னை நேசிப்பியா அப்படின்னு கேட்குறாரு.
ஹல்லேலூயா. அவருடைய நேசம் உன்னதமானது, அவருடைய அன்பு பரிசுத்தமானது. இந்த உலகத்தில் அந்த மாதிரி அன்பை நம்மளால் பார்க்கவே முடியாதுங்க. அந்த அன்பை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த அன்பு நம்முடைய இருதயத்திலிருந்து தேவ சமூகத்துக்கு கொண்டு போகணும். அதற்காக தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதற்காக தான் நன்றி சொல்லி கொண்டிருக்கிறோம். நம்முடைய அன்பை அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆராதனை நேரத்தை கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை நேரத்தில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் யாருக்காக ஜீவிக்கிறீங்க? நீங்கள் யாருக்காக ஓடுறீங்க? நீங்கள் யாருக்காக வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க? எல்லாத்தையும் கர்த்தர் அறிவார். ஆனால் உங்கள் வாயிலிருந்து அவர் ஒரு வார்த்தையை கேட்கணும்னு அவர் விரும்புகிறார். உண்மையா உண்மையா உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ கர்த்தரிடத்தில் சொல்லுவேயா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்ய? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். தேவனோட பேசுங்க, தேவனோட பேசுங்க, தேவனோட இடைப்படுங்க. தேவன் நம்மளோட பேசுகிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். தேவனோட பேசுங்க, தேவனோட பேசுங்க. இது சும்மா இருக்கக்கூடிய நேரம் இது அல்ல. ஹல்லேலூயா. ரபாபாரா துலானியா ஷந்துரைனி மலூக துலானியாசியா உரபாபாரா ரதியா ஷதுரைனி வெரக்கபரா ராதியாசியா. கர்த்தருடைய சமூகத்தில் பேசுங்களேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கிறாரு, உனக்காகத்தான் நான் மரிச்சேன், உனக்காகத்தான் என் உடம்புல இருந்த எல்லா கடைசி சொட்டு ரத்தத்தையும் நான் உனக்காகத்தான் சிந்தினேன். நீ எனக்காக என்ன செய்ய போகிற? என்ன செய்து கொண்டிருக்கிற? இல்லை என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி இந்த நாளில் நீ ஒரு தீர்மானத்தை எடு. ஹல்லேலூயா. ஓ, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறாருங்க, நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தாவே, எனக்காக நீங்க மரிச்சீங்களே, உங்களுக்காக நான் என்னையே அர்ப்பணிக்கிறேன்னு சொல்ல போகிறீங்களா? அல்லது நான் சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்காக, நேரத்தை போக்குறதுக்காக நான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்ல போறீங்களா? நாம் எதற்காக வந்திருக்கிறோம்? ஸ்தோத்திரம்.
செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். மேய்ப்பனில்லாத ஆடுகள் போல் மேய்கிறார் பாவ புல்வெளியில், மேய்ப்பனில்லாத ஆடுகள் போல் மேய்கிறார் பாவ புல்வெளியில். மேய்ப்பன் இயேசுவை அறிந்த நீயோ மேன்மையை நாடி ஓடுகின்றாயோ, மேன்மையை நாடி ஓடுகின்றாயோ. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். இயேசு என்றால் என்ன விலை என்றே கேட்டிடும் எத்தனை பேர், இயேசு என்றால் என்ன விலை என்றே கேட்டிடும் எத்தனை பேர். பிள்ளைகள் அப்பம் கேட்கின்றன, ஜீவ அப்பம் கொடுப்பாயா, ஜீவ அப்பம் கொடுப்பாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். 5 சகோதரர் அழுகின்றாரே, யாரையாவது அனுப்பிடுமே. 5 சகோதரர் அழுகின்றாரே, யாரையாவது அனுப்பிடுமே. யாரை நான் அனுப்பிடுவேன், யார்தான் போவார் எனக்காக, யார்தான் போவார் எனக்காக. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல ஜனங்கள் பாவத்தை தண்ணீரை போல குடித்து, பாவத்தை அறிந்து குடித்து கூத்தடித்து நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறதான அந்த ஜனங்களுக்கு என்னை பற்றி உனக்கு சொல்ல முடியுமா? நிறைய பேர் பிள்ளைகளுடைய அப்பம் என்றால் என்னன்னு தெரியல. பிள்ளைகளுடைய அப்பம் தெய்வீக சுகம். சுகம் இல்லாதபடிக்கு எத்தனையோ பேர் மருத்துவமனையில் போராடி கொண்டிருக்கிறாங்க. எவ்வளோ பேர் மரண தருவாயில் நின்று கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் யார் என்னை பற்றி சொல்றது? அவங்களுக்காக யார் ஜெபிக்க போகிறாங்க? உன்னிடத்துல நான் எதிர்பார்க்கிறேன். காரணம், நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன். உன் கரத்தில் ஒரு பெரிய உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறேன். ஆனால் நீ உலக மேன்மையை, உலக ஆஸ்தியை நீ நம்பி அதன் பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறியே.
ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது கேட்ட அதே வார்த்தை இப்பொழுது நம்மை பார்த்து கேட்கிறார். நீ உலகத்தெல்லாம் ஆதாயப்படுத்தலாம், ஆனால் உன்னை நீ இழந்துடுற, உன் குடும்பத்தை இழந்துடுற, உன்னுடைய சொந்தங்களை இழந்துடுற. யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி அன்றைக்கு அந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாமை நோக்கி வேண்டும் பொழுது ஆபிரகாம் சொல்றாரு, அங்கே பூமியில் கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க போதிப்பாங்க, அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லி. அப்போ இந்த மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த பெரிய உத்தரவாதத்தை கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாக போவார்கள்? நம்மளால் சொல்ல முடியுமா? ஆண்டவரே, என்னை நீர் அனுப்பும் ஆண்டவரே, நான் உமக்காக போக போகிறேன், நான் உமக்காக ஓடுவேன், உமக்காக உழைப்பேன், உமையே நான் மற்றவர்களுக்கு சொல்லுவேன், இரவும் பகலும் கண்ணீர் விட்டு அழுது நான் அழிந்து போகிறதான ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பேன் என்று சொல்லி யாரெல்லாம் உத்தரவாதம் பண்ண போறீங்க? இதற்காக தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். இதற்காக தான் ஆண்டவர் உங்களை இந்த நாளிலே கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். தம்முடைய நோக்கத்தை, உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றணும்னு சொல்லி. ஆனால் இந்த ஓட்டத்தை தொடங்கினதான நிறைய பேர், அழைத்தவர்கள் அநேக பேர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அழைத்தவர்கள் எல்லாரும் வரல, நிறைய பேர் விலகி போயிட்டாங்க. ஆண்டவரை அறிந்தவங்க மறந்து அவரை விட்டு விலகி அவரை மறுதலித்து போயிட்டாங்க. பேதுரு அவ்விதமாக தான் இருந்தார். பரலோக வாசலாகிய இயேசுவை முத்தம் செய்து அவரோடு இருந்து ஊழியத்தை செய்து கொண்டிருந்ததான யூதாஸ் பரலோகத்தை வாசலை பார்த்தாரு, பரலோக வாசலை முத்தம் செஞ்சாரு. இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொன்னதான அந்த இயேசுவை முத்தம் செஞ்சாரு. ஆனால் அவர் கடந்து போன இடமும் நரகமாய் போய்விட்டது. இந்த நேரத்தில் நாம் யூதாஸை போல இருக்க போகிறோமோ, அல்லது பேதுரு மறுதளித்தாலும் மறுபடியுமாக மனம் கசந்து அழுது தேவ கரத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஒரே பிரசங்கத்தில் 3000 பேருக்கு மேலே ரட்சிக்கப்படும்படியாக செய்ததான பேதுருவை போல நம்ம மாறப்போகிறோமோ? நாம் யாரை நமக்கு முன்பாக திரியாக வைத்துக் கொண்டிருக்கிறோம்? யாரை நமக்கு கண் எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறோம்? யார் நம்மை அழைத்தது? உங்களை அழைத்தது யார்? நீங்க யாரை ஆராதிக்கிறீங்க? இந்த நாளில் தேவன் நம்ம இடத்துல கேள்வி கேட்கிறார். நீ யாரை ஆராதிக்கிற? நீ யாரை பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்கிற? யார் சத்தத்தை கேட்பதற்காக நீ இந்த இடத்துல வந்திருக்கிற? ஏன் சத்தத்தை கேட்க வந்திருப்பாயானால் நான் உன்னோடு பேசுகிற சத்தத்தை இந்த நாளிலே நீ கேட்டு அதற்கு உன்னை ஒப்புக்கொடு. நான் உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறேன். உன்னுடைய குடும்பத்தை ரட்சிக்க நான் போதுமானவராக இருக்கிறேன். நீ என்ன விசுவாசி, உன்னுடைய குடும்பத்தினுடைய ரட்சிப்பு என்னுடைய வார்த்தையினால் உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுகிறேன்னு சொன்ன இந்த வார்த்தையின்படி நம்ம தேவனை விசுவாசித்து அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நாம் நடப்போமானோம், சாட்சியாக இருப்போமானால் நிச்சயமாகவே நம்முடைய குடும்பம் முழுமையாக தேவனுக்குள்ள ரட்சிப்புக்குள்ள கடந்து வரும். ஹல்லேலூயா. ரபாபாராதுரானியா சந்தோரினியா. வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு தேவையான ஒரு சில காரியங்களை நான் இந்த நாளில் உங்களோடு சொல்ல போகிறேன். நம்ம கேட்போம், ஆண்டவரே, இந்த நாளில் பேசுகிற வார்த்தைகள் என்னுடைய இருதயமாகிய நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற வார்த்தையாய் கர்த்தர் மாற்றித்தாங்க. சத்துருவானவன் விதைக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தையை என்னிலிருந்து பொறுக்கி விடாதபடிக்கு ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் 100 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் இந்த நாட்களிலே எங்களுக்கு கிருபை தருவீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒரு விசுகட தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். பந்தய சாலையில் ஓடுகிறவர் நிறைய பேர் ஓடுவாங்க. ஆனால் முடிவில் பந்தயத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர் ஒருத்தர் மாத்திரம்தான். அதை குறித்து நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 234ஆம் பக்கத்தில் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம்.
எடுத்துட்டிங்களா? பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறாரு, பந்தய சாலையில் நிறைய பேர் ஓடுவாங்க, ஆனால் முடிவில் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளுகிறவன் ஒருத்தர் மாத்திரம்தான். வேகமாக யார் ஓடுறானோ, ஒழுக்கமாக யார் ஓடுறானோ, அவனுக்கு நியமிக்கப்பட்ட அந்த ட்ராக் மாறாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறானோ அவன் தான் நிச்சயமாகவே பந்தய பொருளை பெற்றுக்கொள்வான். நிறைய பேர் இன்றைக்கி நம்ம ஓடிட்டு இருக்கிறோம், ஆனால் நமக்காக தேவன் நியமிக்கப்பட்டதான அந்த பாதையை விட்டு விலகிட்டு மற்றவர்களுக்காக வைத்து போட்டிருக்கிற ட்ராக்கில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். முடிவில் நமக்கு நிச்சயமாக பந்தய பொருள் வராது. நீங்கள் முதலாவது ஓடி இருந்தாலும் உங்கள் ட்ராக்கில் உங்களுக்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உத்தரவாதத்தில் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் சரியாக ஓடுவீர்களானால் நிச்சயமாகவே உங்களுக்கு பந்தய பொருளை கர்த்தர் கொடுக்கிறார். இல்லைன்னா நம்ம ஆகாயத்தில் அடிக்கிறவனா சிலம்பம் பண்ணுற மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருப்போம். யாருமே இருக்க மாட்டாங்க, தடி எடுத்துக்கிட்டு அப்படியே ஊன்னு கத்திக்கிட்டே நிறைய பேர் சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா? அதை போல் நீங்களும் நானும் பண்ணிக்கிட்டு இருப்போம். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்வோமானால் நம் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவர்களாக நாம் மாறிடுவோம். ஆகவே எனக்கென்று ஒரு நிச்சயம் உண்டு. இந்த பந்தயத்தில் வேகமாக ஓடுறவனுக்கு பரிசு பொருள் உண்டு. ஆனால் நம்ம பந்தயம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எப்படி ஓடணுமா? பொறுமையோடு ஓட வேண்டும். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்கன்னு இல்லை, எவ்வளோ கரெக்டாக ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து நீங்கள் இந்த ஓட்டத்தை ஓடுவீர்களானால் முடிவில் நிச்சயமாகவே நமக்கு ஒரு கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய ஓட்டம் எவ்விதமாக ஓடுகிறோம்? மற்றவங்களுக்கு சொல்கிறோம் இயேசு நல்லவர்னு சொல்லி, அந்த நமக்கு இயேசு நல்லவராக இருக்கிறாரா? இல்லைன்னா அந்த நல்லவருக்கு உகந்ததான காரியங்களை நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிறோமா? இயேசு நல்லவர், எனக்கு இல்லைங்க உங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லுவேனானால் யார் என் வார்த்தை கேட்பா? இயேசு அன்புள்ளவர், சரி, நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், சரி, என்கிட்ட அன்பு இருக்குதா? இல்லைன்னு சொன்னால் நான் சொல்கிற வார்த்தையை யார் கேட்பா? இன்றைக்கி நிறைய பேருக்கு சத்தியம் சொல்வதற்கு ஒரு பெரிய இடைஞ்சல் என்ன தெரியுங்களா? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சியற்றதான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் ஒரு சாட்சியற்ற ஒரு குடும்பமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஊருக்குள்ளே வந்து கேட்டால் அந்த வீடு தான் அங்கே ஜெபிக்கிற வீடு, அந்த வீட்டில் எப்பயுமே பாடல் சத்தம் தான் கேட்கும். அந்த வீட்டு பிள்ளைங்களாம் ரொம்ப நல்லவங்க, அவங்க கணவன் மனைவி இடையில ஒரே சமாதானம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, பரலோகமாக இருக்குது. அந்த குடும்பத்தை போல் நாங்களும் மாறணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லணுமா? அல்லன்னா ஐயோ அந்த குடும்பமா, அது மோசமான குடும்பம், சண்டை போடுற குடும்பம், குடிகார குடும்பம், கெட்ட வார்த்தை பேசுகிற குடும்பம், அந்த குடும்பத்தை போல் நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விலகி போகிறவர்களாக நாம் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கிறோமா? நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, உன் குடும்பத்தை உன்னை நம்பி உன் குடும்பத்தை உன் கையில் கொடுத்துருக்குறேன், அந்த குடும்பத்தை உன்னால் நடத்த முடிஞ்சிச்சா? ரட்சிக்கப்படாத மனைவி உன் கையில் கொடுத்துருக்குறேன், ரட்சிக்கப்படாத புருஷனை உன் கையில் கொடுத்துருக்குறேன், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை உன்னை நம்பி கொடுத்துருக்குறேன், அந்த பிள்ளைகளை சரியாக வளர்ப்பதற்கு உன்னால் முடியுதா? இதுவரை வளர்த்திருக்கிறியா, இதுவரை நடத்திருக்கியா அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறாரு. இந்த நாளில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? யோசுவா சொல்கிறாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்படி நம்முடைய குடும்பம் முழுசுமாக நம்ம ஆதாயப்படுத்தி கர்த்தருக்கு பிரியமான வழியில் நம்முடைய குடும்பத்தை நடத்த போகிறோமா, அல்லது நம்முடைய இஷ்டத்தின்படி நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறோமா? ஒரு சின்ன கேள்வி தான். இந்த கேள்வியை நீங்களே உங்களை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கொடுத்துக்கிற குடும்பத்தை நான் உம்முடைய பிரியத்தின்படி உமக்கு சித்தமான வழியில் என் குடும்பத்தை நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேனா? என்ன பார்க்குறவங்க ஏசப்பா உங்களை பார்க்குறாங்களா? முதலாவது மற்றவங்களை விட்டுருங்க, என் குடும்பத்தார் உங்களை பார்க்குறாங்களா? அதற்காக தான் உங்களை அந்த குடும்பத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஐயோ, என் குடும்பம் மாதிரி மோசமான குடும்பம் யாரும் இல்லைங்க, என் புருஷன் மாதிரி மோசமான ஆள் யாரும் இல்லைங்க, ஒரே குடிச்சிட்டு வந்து ஒரே அடிக்கிறாரு. புருஷனை கேட்டால் ஐயோ என் மனைவி மாதிரி இல்லைங்க, சரியாக எதுவுமே பண்ணுறதே இல்லை, பிள்ளைங்களை வளர்க்குறதில்ல, காலையில் 7 மணி 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறா, ஒரு வேலையும் செய்கிறதில்ல
அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனைவியை குறித்து, உங்களுடைய கணவரை குறித்து, இல்லைன்னா என் பிள்ளைங்க கீழ்ப்படிகிறதே இல்லை, அது நல்லா தான் இருந்துச்சு, காலேஜுக்கு போனோன்னு வேறு மாதிரி மாறிடுச்சு, என்னால் இப்போ என் பிள்ளையை மாற்றவே முடியல. நிறைய பெற்றோர்களுடைய கண்ணீர் இதுதான், என் பிள்ளைகளை நடத்தவே முடியல. ஏன்? சின்ன வயசில் பிள்ளைகளை சரியாக நடத்துனீங்கன்னா அந்த பிள்ளைகள் முடிவு வரையும் அந்த வழியில் நடத்துவாங்க. நீங்கள் சின்ன வயசில் விட்டுட்டீங்க, இப்போ அது வளர்ந்து போயிடுச்சு, உங்களுக்கு தோலுக்கு நிகராக வந்திருக்குது. இப்போ அந்த பிள்ளைகளை உங்களால் மாற்ற முடியாது. நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் உங்களால் மாற்ற முடியாது, ஆனால் ஆண்டவரால் மாற்ற முடியும். அப்போது அவங்களுக்கு ஒரு தடவை சொன்னீங்க, ஒரு டென்ஷன் ஆகிட்டாங்களா, விட்டுருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வா, கோயிலுக்கு வா, சர்ச்சுக்கு வா, அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்குள்ள எரிச்சல் வந்துடும். கொஞ்சம் காலகட்டத்துக்குள்ளே அந்த பிள்ளைங்க உங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. உங்களை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு பிரியம் இல்லாமல் போயிடும். ஏன்னா உள்ளே இருக்கிற பிசாசு சொல்லுவான், உங்கள் அம்மா உங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்லிட்டு இருக்க, நீ போயிடு, உன் இஷ்டத்துக்கு போயிடுன்னு பிசாசு சொல்லுவான். இந்த பிள்ளை பிசாசுடைய சத்தத்தை கேட்டு மோசமாக போயிடும். அப்போது உங்களை நம்பி கர்த்தர் கொடுக்கறதான அந்த பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து அதை வளர்க்க வேண்டிய பிரகாரத்தில் வளர்க்கணும். வளர்க்கக்கூடிய ஞானத்தை பெற்றோர்கள் தேவனிடத்தில் கேட்கணும். காலம் போன பின்னாடி நம்ம கண்ணீர் விட்டு அழுது எந்த பிரயோஜனமுமே இல்லை. பிள்ளைகளை சரியாக நடத்தணும், சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வரணும், வேதத்தை வாசிக்க வைக்கணும். எங்கள் அம்மாலாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அந்த சண்டே கிளாஸுக்கு போகணும். சண்டே கிளாஸில் என்ன வசனம் சொல்கிறாங்களோ அதை வீட்டில் வந்து சொல்லணும். அப்போ தான் எங்களுக்கு சாப்பாடே. அவ்வளோ கண்டிப்பாக இருப்பாங்க. நம்ம பிள்ளைங்களை சின்ன வயசுலேயே கண்டிக்கணுங்க. அதை வளர்க்க வேண்டிய பிரகாரமாக வளர்க்கணும். கர்த்தர் அதற்காக தான் உங்களை நம்பி உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அது உங்களுடைய திறமையினால் அல்ல, உங்கள் பிள்ளை பிறந்தது உங்களுடைய திறமையினால் அல்ல, தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி உங்களுக்கு அந்த பிள்ளையை கொடுத்துருக்கிறார். அதனால் கருவில் இருக்கிற குழந்தைக்கு மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த குழந்தையை கொடுத்தது நீங்கள், இந்த பிள்ளையை சரியாக வளர்க்கறதுக்கு, இந்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. குழந்தைங்க பெற்றெடுத்து அந்த பிள்ளைங்களை பெற்ற நேரத்திலே உடனே இயேசு ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்துருங்க. ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே இந்த பிள்ளையை உமக்கேற்ற பயத்தில் வளர்க்க எனக்கு உதவி செய்யுங்க. திருமணமாக போகிற பிள்ளைங்க உங்களுடைய கணவருக்காக, உங்களுடைய மனைவிக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கொடுக்கறதான இந்த துணையை உமக்கு பிரியமானபடி நான் அவருக்கு சேவை செய்யணும், உமக்கு பிரியமானபடி நான் அந்த பெண்ணை நான் நேசிக்கணும். நிறைய குடும்பங்களில் இன்றைக்கி சமாதானமே இல்லாமல் இருக்கிறது. புருஷன் மனைவி ஓயாமல் சண்டை. நிறைய குடும்பத்துக்குள்ளார நிறைய பிள்ளைங்க சொல்லுவாங்க, நான் எதுக்கு தான் இங்கே வந்தனோ அப்படின்வாங்க. எதுக்கு தான் வந்தீங்க? அந்த புருஷனை திருத்துறதுக்காக தான் கர்த்தர் உங்களை கொண்டு போயிருக்கிறாரு. அந்த மனைவியை நேசிக்கிறதுக்காக தான் உங்களை தேவன் கொண்டு போயிருக்கிறாரு. அந்த மனைவி அவங்க வீட்டில் வளர்ந்த நாட்களில் ஒரு அன்பை காணாதபடி வளர்ந்துருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு தேவை ஒரு அன்பு. அதற்காக தான் உங்களை அந்த பெண்ணை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாரு. நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் அன்பு இருந்தால் தான் அந்த பிள்ளைக்கு அந்த அன்பை நேசிக்க முடியும், சொல்லிக் கொடுக்க முடியும். அப்போ இன்றைக்கி புரியாமல் ஏதோ ஒரு காரியத்துக்காக நிறைய பேர் திருமணம் செய்து கொள்கிறாங்க. நிறைய பேர் பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு என்னமோ நாய் குட்டி போட்ட மாதிரி, பன்னி குட்டி போட்ட மாதிரி பெற்றெடுப்பதற்காக தேவன் நமக்கு நம்முடைய பிள்ளைகளை கொடுக்கல. கர்த்தர் ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களுக்கு அந்த பிள்ளைகளை கொடுக்கலைங்க. அப்போ நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரை ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரை என்னை நம்பி கொடுக்கறதான இந்த பிள்ளைகளை நான் எவ்விதமாக வளர்க்கணும், என்னை நம்பி கொடுத்துக்கிற இந்த புருஷனை நான் எவ்விதமாக நேசிக்கணும், என் மனைவியை எவ்விதமாக நேசிக்கணும், நாங்கள் இணைந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், எங்கள் மூலமாக எங்கள் குடும்பத்தின் மூலமாக உங்களுடைய நாம மகிமைப்படணும் ஆண்டவரேன்னு சொல்லி நாம் ஜெபிக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் தங்களுடைய குடும்பத்தை நடத்த முடியாதபடிக்கு காணப்படுறாங்க. பாருங்கள், 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறார் தீமோத்தேயுக்கு, 287ஆம் பக்கத்தில் இருக்குது, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடக்க அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அப்போ குடும்பத்தை விசாரிக்க முடியாமல், குடும்பத்தை நடத்த முடியாதபடி உங்கள் கையில் ஒரு ஊழியத்தை கொடுத்தா நீங்கள் எப்படி நடத்துவீங்க? உங்களை நம்பி கொடுத்துருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் சரியாக நடத்தாமல் நீங்கள் உங்கள்கிட்ட கொண்டு வருகிற மற்ற குடும்பங்களை எப்படி ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வழி நடத்துவீங்க? ஆண்டவர் அறியாத குடும்பங்கள் இன்றைக்கி அலைந்து திரிந்து அழிந்து போய் கொண்டு இருக்கிறது. அந்த குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்கணுங்க. இந்த நாளில் நாம் ஜெபிக்க போகிறோம். பரலோக பிதாவே, எங்களுக்கு தெரிந்ததான எங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சீரழிந்து பிரிந்து போயிருக்கிறதான குடும்பங்களை இணைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் தேவனுடைய அன்பினாலே நிரப்பப்படும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். சிறு வயதில் அந்த பிள்ளைகளை இலக்காரமாக வளர்த்துட்டாங்க. இப்போ அந்த பிள்ளைங்க பெரிதாகி தன்னுடைய இஷ்டத்தின்படி போயிட்டே இருக்குது. அந்த பிள்ளைகளை திருத்துவதற்கு உங்களால் மாத்திரம்தான் முடியும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் அந்த பிள்ளைகளுடைய மூளை பகுதியை நீங்கள் ஆளுகை செய்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை நடத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரீர், நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததான குடும்பமாக நாங்கள் இப்போ அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பமாக நாங்கள் தேவனை மாத்திரம் நாங்கள் ஆராதிப்போம். தேவனை மாத்திரம் தான் நாங்கள் விசுவாசிக்க போகிறோம். தேவனை மாத்திரம் தான் நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல போகிறோம். எங்களுடைய குடும்பத்தை பார்த்து மற்றவங்க குடும்பங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். எங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படாததுக்கு காரணம் நாங்கள் இன்னும் சரியா இல்லை ஆண்டவரே. உங்களுடைய அன்பினால் எங்களுடைய குடும்பத்தை நிரப்புங்க. எங்களுடைய உள்ளத்தை உங்களுடைய அன்பினால நிரப்புங்க. நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்கணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஜெபத்தை நீங்கள் ஒரு நாளும் சொல்லி ஜெபிக்கணும். இதற்காக தான் ஆண்டவர் குடும்ப ஜெபத்தை கொடுத்துருக்கிறாரு. நிறைய குடும்பத்தில் குடும்ப ஜெபமே இருப்பது இல்லை, கூடி ஜெபிக்கிறதே இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க, ஜெபம் பண்ண உட்காந்தாங்க எங்கள் பிள்ளைங்க ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஒரே சண்டையாக முடிஞ்சிடுது, நாங்கள் அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுறதே இல்லை. அதற்காக தேவன் நம்ம நியமிக்கலை. அப்போ ஜெபம் பண்ணாமல் அந்த பிள்ளை சண்டை போடுறதுல அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த பிள்ளைக்கு பின்பாக இருக்கிற பிசாசு உங்கள் குடும்பத்தை சமாதானத்தை கெடுக்க முடியாது, உடைக்க முடியாது சொல்லுது. நீங்கள் கணவன் மனைவியுமா இணைந்து அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த பிள்ளை பாருங்கள் அடுத்த நாள் அதே வந்து உட்காரும். யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உங்களை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் போதிப்பார். அவர் நல்ல ஒரு டீச்சர். உங்களுடைய பிள்ளைகளுக்கு சரீரத்தில் பலவீனமாக இருக்குதா, இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க குடும்பமாக. ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற இந்த பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஆண்டவரே. ஏன்னா அவர் ஒரு சிறந்த வைத்தியர். யெகோவா ரஃபா, அவர் நம்முடைய மருத்துவராக இருக்கிறார். நிறைய குடும்பங்களுக்கு சமாதானம் இல்லை. அவர் சொல்லி கூப்பிடுங்க, யெகோவா ஷாலோம், நீ சமாதான கர்த்தராக இருக்கிறீர். எங்கள் குடும்பத்தில் நீங்கள் வாங்க ஆண்டவரே. நீங்கள் வந்துட்டீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தில் இல்லாத சமாதானம்லாம் வந்துடும். இன்றைக்கி சமாதானத்தை இழந்து போய் எத்தனையோ பேர் குடும்பங்கள் தற்கொலைக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறது. நிறைய பேர் குடிகாரராக மாறிட்டாங்க. காரணம், அந்த குடும்பத்துக்குள்ளே போன சமாதானம் இல்லை. அந்த குடும்பத்தில் போனால் ஓயாத சண்டை, பிள்ளை பிரச்சனை, மனைவி பிரச்சனை, புருஷன் பிரச்சனை, எங்கே திரும்பினாலும் ஏதோ ஒரு பிரச்சனை. இதுக்கு மேலே கடன் பிரச்சனை. கடன் கொடுத்தவன் வந்து நம்மளை வீட்டை நெருக்கிக்கிட்டு இருக்கிறான். என்ன பண்ணுறதுனே தெரியல. அறையை சாத்திட்டு அறைக்குள்ளே உட்காந்து முழங்கால் மடக்கி தேவ சமூகத்தில் ஜெபிங்க. நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய கடனை அடைக்க தேவன் உதவி செய்வார். அவரால் அன்றி வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை. அவர் தான் நமக்கு மீட்பர், அவர் தான் நமக்கு சவுக்கியர், அவர் தான் நமக்கு நடத்துகிறதான நல்ல டீச்சர். அவரை போல வேறு ஒரு ஆள் இல்லைங்க இந்த உலகத்தில். இதை அறியாத உலக ஜனங்கள் தங்களுக்கு தெரிந்த காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. மந்திர காரியங்கிட்ட குறி கேட்குறவங்ககிட்ட போய் கேட்குறாங்க. கடந்த நாட்டில் ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்க சர்ச்சுக்கு வராங்க. அவங்க பையன், அவங்க பேரன் அது ஒரு மாதிரி போயிட்டே இருக்குதான். பையன் போய் ஜாதகம் பார்த்தானா பையனுக்கு. சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டில் யாராவது கிறிஸ்தவ கோயிலுக்கு போயிருக்கிறாங்களா அப்படின்னு. ஆமாம், எங்கள் அம்மா போனாங்க. அப்போ அந்த 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 குறிக்கார அந்த ஜோசிக்காரர் சொல்கிறாரா, அதனால தான் உங்கள் வீட்டில் பிரச்சனை. அப்போது இந்த அம்மா சர்ச்சுக்கு வர்றதுனால தான் குடும்பத்தில் பிரச்சனை. பிரச்சனை ஏற்படுத்திக்கிறதான தேவனை அவங்க ஆராதிக்கிறாங்க, பிரச்சனையை தீர்க்கிறதான தேவன் அவரை ஆராதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனால் நீங்களும் நானும் உண்மையாக தேவ சமூகத்தில் இருப்போமானால் நமக்கு விரோதமாக எந்த நாவும் ஒரு குறை சொல்ல முடியாது. ஒருத்தர் நமக்கு விரோதமாக விரலை நீட்டி நீ தப்பு பண்ணியிருக்கிற, நீ குறை பண்ணியிருக்கிற, உன் குடும்பம் உருப்படாது, யாருமே நமக்கு எதிராக விரலை நீட்டி யாரும் பேச முடியாது. காரணம், நம்முடைய எல்லைகளை சுற்றி பரிசுத்தாவினுடைய வல்லமை இருக்கிறது. ஒரு காலத்தில் அழிந்து போய் கொண்டிருந்தோம். ஆனால் இப்போ அழிவிலிருந்து கர்த்தர் நம்மை வேறு பிரித்து திருப்பி கொண்டு வந்திருக்கிறார். நம்மை ஆசீர்வாதத்திற்கென்று நம்மை தேவன் நியமித்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வாதமான குடும்பமாக கர்த்தர் தேர்ந்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம அறிந்து கொள்ளணும். முதலாவது உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் உங்களுக்கு யார் கொடுத்தது? இல்லைங்க, எங்கள் அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க, இல்லை நான் என் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இல்லை, தேவனுடைய அனுமதி இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் நடப்பது இல்லை. தேவன் அவங்களுக்கு அந்த குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் அதை முதலாவது அதை அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்ததான என்னுடைய புருஷனுக்காக, நீங்கள் கொடுத்ததான என்னுடைய மனைவிக்காக, நீங்கள் கொடுத்ததான எங்களுடைய பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. அந்த குடும்பத்தை விதமாக நடத்தணும்னு எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமாகவே அவர் ஆலோசனை தருவார்.
இதுக்காக ஜெபம் பண்ணணும் எப்படின்னு, எப்படி ஜெபம் பண்ணுறது அப்படிலாம் தேவையில்லை. உங்கள் பெற்றோர்கிட்ட, உங்கள் அப்பா கிட்ட எப்படி நீங்கள் கேட்பீங்களோ அதே தான் பரமபிதாக்கிட்ட நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட கேட்க போகிறீங்க. அப்பா, என் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை எப்படி மாறும்னு நானும் எவ்வளோ முயற்சி எடுத்தேன், எந்த மாற்றமும் இல்லை. ஏற்கனவே ஆரம்பத்தில் இருந்த பிரச்சனையை விட இப்போ இன்னும் அதிகமாக பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் சொன்னாங்க, ஒருத்தர் சிஸ்டர் ஜெர்மனின்னு சொன்னாங்க, ஃபோன் பண்ணாங்க, இந்த ஜெபம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே எங்கள் குடும்பத்தில் இன்னும் அதிகமாக பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, ஜெபத்தை விட்டலாமா? இன்னும் ஜெபத்தை அதிகப்படுத்தணும். ஏன்னா உங்களுக்குள்ள, உங்களுடைய எல்லைகளுக்குள்ள இருக்கிற பிசாசு பெரிய தந்திரக்காரன், ஏமாற்றுக்காரன், அவன் திருடன். உங்களுடைய சமாதானத்தை, உங்களுடைய குடும்பத்தை, ஐக்கியத்தை எப்படி திருடணும்னு தான் அவன் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு லீவே கிடையாது. வாரத்தில் 24 மணி நேரமும் 7 நாளும் 365 நாளும் ஓயாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கிறான் அவன். ஆனால் நாம் எவ்வளோ நேரம் நம்ம ஜெபம் பண்ணுறோம்? ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம். ஜெபமே நம்முடைய வாழ்க்கையாக மாறும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய குடும்பத்தை அவர் கட்டுவார். ஜெபம் இல்லாத குடும்பம் கூரை இல்லாத வீடு போல, வெளியில் இருக்கிற எல்லா குப்பையும் அழுக்கும் நம்ம வெள்ளைக்குள்ளே வந்து விழுந்துடும். அதனால் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு அதற்காக தான் அழைத்திருக்குங்க. என் குடும்பத்தில் நான் ஒரே ஆள் தான். ரொம்ப நல்லது. கர்த்தர் உங்களை ஒருத்தரை தான் நன்மையை நான் அந்த குடும்பத்தில் நல்லவங்களாக பார்த்து உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. உங்களை விட்டு விலகாதவர், உங்களை கைவிடாதவர், உங்கள் கூடவே இறுதி வரையில் நான் இருப்பேன்னு சொன்னவர், உங்களை கரம் பிடித்தவர், வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கையை அவருடைய கையில் கொடுத்துருவாங்க. ஏசப்பா, உங்கள் கையில் கொடுத்துட்றேன், என் குடும்பத்தை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. என் சூழ்நிலையில் எப்படி நான் செயல்படுறதுன்னு எனக்கு தெரியல, எவ்விதமாக ஜெபம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. உங்களை நான் இந்த நாளில் தெரிந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் கையில் இந்த நாளில் நான் ஒப்பு கொடுத்துட்றேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்துருவோம், நம்முடைய தொழிலை ஒப்பு கொடுத்துருவோம், நம்முடைய சந்ததியை ஒப்பு கொடுத்துருவோம், நம்முடைய எதிர்காலத்தை ஒப்பு கொடுத்துருவோம். அவர் வழி நடத்த போதுமானவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ரபா ராதுரானி அஷந்தோரனியா. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உம்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன்
உம்மையே நேசிப்போ நம்ம கூடவே இருக்கிறாரு. ஓ கூடவே இருக்கிறீ. யெகோவா குடும்பத்துல சமாதானத்தை கொடுக்கக்கூடிய தேவன் அவரு. சமாதானம் தருகிறீர் இயேசுவே. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். சமாதானம் தருகிறீர். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம். வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு தேவையான 7 காரியங்கள் இருக்கிறது. அந்த 7 காரியத்தில் முதலாவது ஒரு காரியத்தை இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, நீங்கள் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களை தேவனை ஆராதிக்கிறவர்களாய், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் மாற்ற வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்றாரு, நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்பாக அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறேன். அவருக்கு நல்லா தெரியும் உயிர் தெழுதல் ரட்சிப்பு யார் கொடுத்தது, நமக்கு வியாதியிலிருந்து யார் நமக்கு விடுதலை கொடுத்தது, நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளே நடத்த போவது யாரு, எல்லாத்தையும் அவர் அறிந்திருந்தார். இதை தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, என்னை அழைச்சவர் யாருன்னு தெரியும், என்னை அபிஷேகித்தவர் யாருன்னு சொல்லி தெரியும், என் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாக எனக்கு விளங்க போகிறதாக இருக்கிறது. ஆகவே அவரை நான் உனக்கு சொல்கிறேன், நீ என்ன பண்ணு, மற்றவங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் அந்த நாளிலே தீமோத்தேயுக்கு ஒரு எச்சரிப்பாக ஒன்றை கொடுக்கிறோம். இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்டதானது சந்தோஷத்தை, இந்த ரட்சிப்பை நம்முடைய குடும்பத்தாருக்கு முதலாவது சொல்லியிருக்கிறோமா? இல்லைங்க, நானே தெரியாமல் வரேன், நம்ம இயேசுவை பற்றி நான் ஆராதனை போகிறதே தெரியாமல் தான் வந்துட்டு இருக்கிறேன், நான் வீட்டில் சொன்ன பெரிய பிரச்சனை வந்துடும். உங்களுடைய நல் நடக்கையை பார்த்து உங்களுடைய பெற்றோர்களே உங்களை பார்த்து சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம் வந்துருச்சுனாவே பெற்றோருக்கு நன்றாக தெரியும். தெரியுங்களா? என்ன ஒரு மார்க்கமாக போயிட்டு இருக்கிறிய, காலையில் எழுந்தா சீவிக்கிற, தலையை சீவிக்கிற, கரெக்டாக 8 மணிக்கு போயிடுற, நைட்டு லேட்டாக வர, சாப்பிட்றது இல்லை, என்ன பிரச்சனை அப்படின்னு நம்மளை பார்த்து நம்முடைய பெற்றோர்கள் கேட்பாங்க. உண்மையான பெற்றோர்களாக இருந்தால், பிள்ளைகளை சரியாய் வளர்க்கிற பெற்றோர்களாக இருந்தால், பிள்ளைகளை சரியாய் கவனிக்கிற பெற்றோர்களாக இருந்தால் அந்த பிள்ளைகளை பார்த்து கேட்பாங்க. ஒரு சின்ன மாற்றம் இருந்தால் போதும், அந்த பெற்றோருக்கு தெரியும். இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க யார் எப்படி மாறி போனால் என்ன, நீங்கள் உங்களுடைய மாற்றத்தினாலே உங்களுடைய தேவனை நீங்கள் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? பவுல் சொல்கிறாரு, நீங்கள் மற்றவர்கள் வாசிக்கிறதான நிருபங்களாக இருக்கிறீங்க. நம்மளை பார்த்தா இயேசுவை போய் நம்ம யாரும் சொல்லணும்னு வேண்டிய அவசியம் இல்லை.
நம்முடைய ட்ரெஸ், நம்முடைய அழகுபடுத்துகிற விதம், நம்ம நடக்கிற விதம், இதை பார்த்தாலே நீங்கள் யாரை ஆராதிக்கிறீர்கள் என்று சொல்லி மற்றவங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிடும். மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களுடைய குடும்பத்தாருக்கு தெரியும். நேற்று வரையிலும் இப்படி எரிஞ்சு பேசிக்கிட்டு இருந்தான், எதை சொன்னாலும் கேட்காம போயிட்டு இருந்தான். இப்போ நான் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து கேட்குறான், நான் போகிறான், எல்லாம் கேட்டால் என்னையை கொண்டு வந்து நிற்கிறான் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லணும் நம்மளுடைய பெற்றோர், நம்முடைய குடும்பத்தார். அவ்விதமாக முதலாவது உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களை நீங்கள் ஆதாயப்படுத்தினீங்கன்னா நீங்கள் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எவ்விதமாக நடத்தி கொண்டிருக்கிறீங்க? நிறைய பேர் ஆரம்பத்தில் இயேசுவை தெரிந்து கொண்டவங்க வேதத்தில் அப்படி பார்க்குறோம். நோவாவை குறித்து பார்க்குறோம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அதனால் ஒரு பேழையை உண்டு பண்ணி மிருகங்களெல்லாம் காப்பாற்றி அந்த வெள்ளத்திலிருந்து பாதுகாத்தார். வெளியே வந்த பின்னாடி நோவா திராட்சை தோட்டத்தை பயிரிட்டு திராட்சை செடியை திராட்சை ரசத்தை குடித்து போதையில் வஸ்திரம் விலகினவனாக படுத்தான். அதை பார்த்து அவனுடைய பையன் அவனை பரியாசம் பண்ணுறான். அந்த சந்ததி சாபமாக போயிடுது. கானான் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி தகப்பனாலேயே சாபத்தை பெற்றுக்கொண்டவன். அந்த கானான் சபிக்கப்பட்டதற்கு காரணம், நோவா என்ன பண்ணார்? திராட்சை ரசத்தை குடித்து போதையில் தன்னுடைய வஸ்திரம் விலகினது கூட தெரியாமல் நல்ல அயர்ந்த நித்திரை செய்து கொண்டிருந்தார். நீ நிறைய பேருக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது? நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக, புருஷனுக்கு முன்பாக, மனைவிக்கு முன்பாக சாட்சியாக இருக்கிறோமா அல்லது கிருபையை இழந்து போய் விட்டோமா? சற்று யோசித்து பாருங்க. ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது ரொம்ப நல்லது தான், ஆனால் அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். நோவா தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது, ஆனால் கிருபை அவரால் என்ன பண்ண முடியல? நிலைத்திருக்கவே முடியல. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தணும்னு சொல்லி தெரிந்து கொள்ளப்பட்டவர். 6 லட்சத்துக்கு மேலே அதிகமான ஜனங்களை வழி நடத்தி வந்தவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டதான ஒரு கோபம். கானானை தூரத்திலேருந்து பார்த்தாரு, ஆனால் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியல. எவ்வளோ பெரிய இழப்பு பார்த்தீங்களா? அந்த குடும்பத்தில் நீங்கள் தான் முதலாவது ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, தேவனால் அபிஷேகப்பட்டிருக்கிறீங்க நீங்கள் தான். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதான சின்ன சின்ன காரியங்கள், சின்ன காரியம் இல்லை, அது பெரிய காரியம். ஒருவேளை கோபமாக இருக்கலாம், கசப்பாக இருக்கலாம், ஆத்திரமாக இருக்கலாம். அதை பார்த்து உங்களுடைய குடும்பத்தார் உங்களை விட்டு விலகிடுவாங்க. குடும்பத்தார் ரட்சிப்பதற்கு நாமளே தடையாக இருந்து விடுகிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாமளே சீராய்ந்து பார்க்க வேண்டும். மோசே எவ்வளோ பெரிய பக்தன்! ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி சொல்லியிருக்கிறாரு. பூமியில் அவனை போல சாந்த குணம் உள்ளவன் யாரும் இல்லையா? அப்படிப்பட்ட சாந்த குணம் உள்ளவனுக்கே கோபம் வந்து பேச சொல்ல வேண்டிய இடத்துல இவர் என்ன பண்ணார்? அடிச்சிட்டார். ஆனால் அவருக்குரிய தண்டனை. அதுக்கு பின்பாக அவர் மனஸ்தாபப்பட்டு எத்தனையோ முறை ஜெபம் பண்ணார். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ இனிமேல் எனக்கு என்கிட்ட ஜெபம் பண்ணக்கூடாது, நான் அவனை கொண்டு போவதில்லை, நீ பார்ப்ப ஆனால் உள்ளே பிரவேசிக்க மாட்டேன் அப்படின்ட்டார். அப்போ பாருங்கள், அவருடைய ரட்சிப்பு, குடும்பத்தின் ரட்சிப்பை நம்ம நிறைய நேரத்தில் நம்ம இழந்து போயிடுவோம். காரணம், நமக்குள்ளே மறைந்திருக்கிறதான சில ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் டோட்டலாக நம்முடைய ஃபேமிலியவே என்ன பண்ணிடுது? பரிசுத்தத்துக்கு நேராக வளர முடியாதபடிக்கு, தேவனண்டையில் சேர முடியாதபடிக்கு பரலோக ராஜ்யத்தை இழந்து விடுகிறார்கள். ஆனால் அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், மற்றவர்களுக்கு சாட்சி சொல்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சியற்ற ஒரு வாழ்க்கை இருக்குமானால் நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவே முடியாதுங்க. இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து 3 வருஷங்களையும் செஞ்சார், எத்தனையோ அற்புதங்கள் எல்லாம் செய்தார். கடைசியாக அவருடைய சீடர்களை அவர் பயிற்றுவித்தார். அவர்கிட்ட எடுத்துக்கொண்டதான அந்த ட்ரைனிங், அவர்கிட்ட பார்த்ததான அந்த நல்ல குணாதிசயங்கள், இந்த 12 பேர் இந்த உலகம் முழுவதையும் கிறிஸ்தவர்களாக மாற்றுவதற்கு இந்த 12 பேரையும் கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்தினார். இந்த முழு உலகமும் ஆண்டவரை தேடுகிற, ஆண்டவரை நேசிக்கிற ஒரு முழு உலகமாய் மாறிக்கொண்டிருப்பதற்கு காரணம், அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவர் செய்ததான ஊழியத்தின் நாட்கள் வெறும் 3 வருஷம்தான். அந்த 3 வருஷத்தில் அவர் சீடர்களுக்கு காண்பித்தது
தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினது. அவர் எவ்வளவோ சமாதானமாக இருந்தார். எந்த சூழ்நிலையிலேயே அவர் சமாதானமாக இருந்தார். எதையும் இழந்து போகல. கடைசி நேரத்தில் கெத்செமனே தோட்டத்தில் கூட அவர் ஜெபம் பண்றாரு. என்ன தண்டனை வரப்போகுதுன்னு அவருக்கு நன்றாக தெரியும். ஆண்டவரே, உமக்கு சித்தமானா இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்கி போடுங்க, ஆனால் உமக்கு சித்தம் இல்லைன்னா இதுக்குள்ள நான் கடந்து போவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து பாடுகளுக்கு மத்தியில், உபத்திரவங்களுக்கு மத்தியில் அவர் போனார். யாருக்காக? நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்து போனார். அவரை போல நம்ம மாறணும். இந்த உலகத்தில் வேற யாரும் நமக்கு மாதிரி வேண்டாம். எந்த ஊழியக்காரனும் வேண்டாம், எந்த பிரசங்கிமார்களும் வேண்டாம், யாரையும் நம்ம மாதிரியாக வைத்துக் கொள்ள வேண்டாம். நமக்கு மாதிரி ஒரே ஒருவர் தான், ஆண்டவராகிய இயேசுவா தான். இயேசுவை மாத்திரம் நம்ம பார்ப்போம். அவருடைய வழிகளில் நடக்க தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக நம்ம சொல்லி ஜெபிக்கலாம். இதை பார்த்ததான பவுல் அப்போஸ்தலன் கூட தன்னை பின்பற்றுகிறதான தீமோத்தேயுவுக்கு சொல்றாரு, நான் உனக்கு கொடுத்ததை, நான் என்கிட்ட பார்த்ததை, கற்றுக்கிட்டதை நீ மற்றவங்களுக்கு சொல்லு. இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்றாரு, என்னை போலவே நீ என்ன பண்ண, மாறு அப்படின்றாரு. என்னை போலவே நீ மாறு. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. 237வது பக்கத்தில் இருக்குது. பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். எவ்வளோ தைரியம் பாருங்க பவுலுக்கு. நான் இயேசுவை பின்பற்றினது போல நீங்கள் என்ன பின்பற்றுங்கன்றாரு. நம்மளால் சொல்ல முடியுமா? குடும்பத்தில் பார்த்து இல்லை சபையில் பார்த்து இப்போ நான் என்ன பின்பற்றுங்கன்னு சொல்ல முடியுமா? நான் அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்லையே. ஆண்டவரை, என்னை உருவாக்குங்க, என்னை உடைங்க, என் சுயத்தை உடைங்க. நீங்கள் விரும்பாத எல்லா அசுத்தங்களை என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க. என் வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க நல்லவங்கன்னு சொல்லலனாலும் உங்களை தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆண்டவரை, என்ன பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும். இதுதான் நம்முடைய பிரதானமான லட்சியமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நோக்கம் என்ன? நான் நல்லா வாழணுங்க, நல்ல ஒரு பெரிய வீடு கட்டணுங்க, நல்லா ஒரு கார் வாங்கணுங்க, என் பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு வரணுங்க. சரி, வந்தா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நல்ல ஒரு கல்யாணம் பண்ணணுங்க, சரி, நல்ல பிள்ளைங்களை பெற்றெடுக்கணுங்க, நல்ல பேர பிள்ளைங்களை வளர்க்கணுங்க, சரி, அதுக்கப்புறம் முடிவு மோசமான முடிவாக போயிடும். ஆனால் நாம் யோசிக்கிறத விட்டுட்டு கர்த்தருடைய கையில் கொடுத்துருவோம். அதுதான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிற கிறிஸ்தவனுக்கு முதலாவது தகுதி. தன்னுடைய குடும்பத்திலும் தன்னோடு பழகுகிறவர்களுக்கு மத்தியிலும் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதை தான் இந்த நாளில் நம்ம மத்தியில் எதிர்பார்க்கிறார். நம்ம இதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்வதற்கு நேரில் முடிந்த நான் அடுத்த வாரத்தில் நான் உங்களுக்கு இதை குறித்து நான் பேசுகிறேன். இப்போது முதலாவது கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மோடு சேர்ந்தவர்களை, நம்முடைய குடும்பத்தாரை, நம்மோடு உடன் தொழில் செய்கிறவர்களை, நம்மோடு பழகுகிறவர்களை ஆண்டவர் பாதையில் நாம் நடத்துவோம். இயேசு யார் என்று சொல்லி அவங்களுக்கு காட்டணும். நம்முடைய வார்த்தையினாலே, நம்முடைய வாழ்க்கையினாலே இயேசுவை யார் என்று சொல்லி நம்ம மற்றவங்களுக்கு காட்டணும். அதுதான் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, அதுதான் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை. இல்லைன்னா நம்ம வாழ்ந்ததுனால வாழ்ந்து மரித்து எந்த பிரயோஜனமுமே இல்லை. மனுஷன் மிருகத்தை போலவே வாழ்கிறான், மிருகத்தை போலவே சாகிறான். ரோட்டில் ஒரு நாய் அடிபட்டு செத்து போயிடுது, யாருமே பார்க்கறதே இல்லை. போகிற வர வண்டியெல்லாம் மேலே ஏறி ஏறி போயிட்டே இருக்குது. அதே நிலைமையில் எத்தனையோ மனிதர்களும் இன்றைக்கி ரோட்டில் செத்து போய்கிட்டே இருக்கிறாங்க. யாராவது அக்கறையாக இருக்கிறாங்களா? அக்கறையோடு இருந்திருக்காங்களா? இல்லை. காரணம், மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாமல் போயிடுச்சு. அந்த மிருகம் கூட இன்றைக்கி பார்த்து கிராஸ் பண்ணுது. அது கூட சில காரியங்களை அது செய்கிறதுக்கு தயங்கி போய் செய்யுது. ஆனால் மனுஷன் அக்கிரமத்தில் அவன் அப்படியே அது பாவத்துக்குள்ளாரையே போயிட்டே இருக்கிறான். அவன் எண்ணம் போன போல செய்கிறான். ஏன் இஷ்டம், நான் பண்ணுவேன். பெற்றோருக்கு கீழ்ப்படி வேணாம், தேவையில்லை, ஏன் இஷ்டம், நான் பண்ணுவேன். பெற்றோருக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு இஷ்டம், நான் பண்ணுவேன். இவ்விதமாக போய் மரித்து தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போன சிம்சோனை நாம் ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்வோம். கர்த்தர் அவனை குறித்து ஒரு உன்னதமான நோக்கம் வைத்திருந்தார். அவன் மேல ஒரு அபிஷேகத்தை வைத்திருந்தார். கழுதை பச்சை தாடை எழுப்பினால 1000 பேரை கொன்றான். இவ்வளவு பெரிய காரியங்களை செய்தவன் கடைசியா ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன் சாகிறது போலவே
எல்லாரோடையும் மரித்து போயிட்டான். கர்த்தர் அவனை குறித்து வைத்திருந்த நோக்கத்தை அவனால் நினைக்க முடியல, மறந்து போயிட்டான், தவறு செஞ்சிட்டான், இழந்து போயிட்டான். இன்னைக்கு சிம்சோன் நமக்கு முன்பாக ஒரு உதாரணமாக நிற்கிறார். சிம்சோனை பார்க்கும் பொழுது அவன் செய்ததான தவறுகளை நான் ஒரு நாளும் செய்ய போவதில்லை ஆண்டவரே, என் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய போகிறேன். பெற்றோர்கள் சொல்கிறாங்க, ஏன் நீ ஏன்டா அந்த ஊரில் இருக்கிற அந்த பொண்ணை போய் நீ தெரிந்து கொள்றன்ற, நம்ம சொந்தத்திலே நல்ல பொண்ணுங்க இருக்குதுடா, நீ பார்த்துக்கடா. இல்லை, எனக்கு என் கண்ணுக்கு என் பார்வைக்கு இனிமையானவளாக இருக்கிறா, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவள் வீட்டில் போய் படுத்துக்கிட்டு இருந்தான். அங்கே தான் இவனுடைய சோழியை முடிஞ்சிடுச்சு. அப்போது நம்முடைய எதிர்காலத்தை அழிக்கும்படியாக பிசாசு சில ஏஜென்ட்டுகளை வைத்து கொண்டு இருக்கிறான். அவங்க தான் நம்முடைய வாழ்க்கையில் தலையீடு பண்ணி நம்முடைய அழைப்பையும் நம்முடைய அபிஷேகத்தையும் நம்மை விட்டு உறிஞ்சி கொள்ளும்படியாக பிசாசு சில ஆட்களை நமக்கு எல்லைகளுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இருக்கிறான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரை அபிஷேகத்தை நான் காத்துக்கொள்ளணும். எதை எழுந்தாலும் ரட்சிப்பை நான் இழந்துடக்கூடாது ஆண்டவரே. எதை எழுந்தாலும் உங்களுடைய பேரை நான் கெடுத்துடக்கூடாது ஆண்டவரே. எழுதியிருக்கிறபடி புறஜாதிகளுக்குள்ளே நம்முடைய நிமித்தமாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. ரோமர் 2:24 எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ மற்றவங்களால் தூஷிக்கப்படுறதை விட நம்ம மூலமாகவே நம்ம கண்ணை கொண்டு நம்ம கையை கொண்டு நம்ம கண்ணை குத்துறதுக்கு பிசாசு பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். பெருசாக போயிட்டு இருக்கிறியா, உன்னை பார்த்து நான் பாரு என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்றான். நான் மரித்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் ஞானஸ்நானம் எடுத்தோம். மரிக்கிறதுக்கு முன்னாடி காணப்பட்ட சில தீய சுபாவங்கள், சில பழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது ஒரு பணத்தை தோண்டி வெளியே எடுத்தால் எப்படி இருக்கும்? மிகுந்த நாற்றம் எடுத்ததாக இருக்கும். அதே போலவே நான் எல்லாத்துக்கும் செத்துட்டேன்னு போய் ஞானஸ்நானம் எடுத்து மறுபடியும் பழைய பாவ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருமானால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் நாற்றத்துக்குரியது. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையை போல நம்ம காணப்படுறோம். ஆகவே இந்த நாட்களிலே நாம் நம்மை சீர் செய்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலே வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு முதலாவது நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாக அல்லது மற்றவர்களை சீடர்களாக மாற்றும்படியாக, மற்ற குடும்பங்களை ஆதாயப்படுத்தும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். முதலாவது நீங்கள் உங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்தது அவங்களுடைய குடும்பத்தை ஆதாயப்படுத்துங்க. அடுத்தது அவங்களுடைய பக்கத்து வீட்டில் கூடிய உறவுக்காரங்களை ஆதாயப்படுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தேசத்தின் எழுப்புதலுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம நிறைய நேரத்தில் தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் இல்லை. பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நம்ம என்னைக்கோ இழந்து போயிட்டோம். கர்த்தர் அதை மறுபடியும் நமக்கு தருவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம யாவரும் எழுந்து நிற்போமா? தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் கேட்ட வார்த்தையின்படி பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய இறுதி காலங்களில் அவர் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அந்த மாதிரி சொல்லுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆயத்தத்தை எங்களுக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. நல்ல போராட்டத்தை போராட, ஓட்டத்தை கிறிஸ்துவுக்குள்ளாய் முடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் பெற்றுக்கொண்டதான அந்த அன்பை எங்கள் மற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வெளியேற்றும் ஆண்டவரே. மற்றவர்களும் உங்களை பற்றி அறிந்து கொள்ளும்படியாக எங்களை உங்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக கர்த்தர் இந்த நாட்களில் உருவாக்கும்படியாக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும் உங்களுடைய நாமம் எங்கள் மூலமாக கனவிடப்பட்டு விடக்கூடாது, தூஷிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. கர்த்தர் எங்களை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை கர்த்தர் இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிறதா நம்முடைய பிள்ளைகள் யாவருக்காக நன்றி. இந்த நாளில் ஒப்புக் கொடுத்த நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய ஒப்புக் கொடுத்த காரியத்தில் சாட்சியாக இருக்க, அவருடைய பேச்சில், அவருடைய நடக்கையில், அவருடைய எல்லாவற்றிலும் கர்த்தாவை உமக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசுராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம், அர்ப்பணித்திருக்கிறோம். அர்ப்பணிப்பிலே உறுதியாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா தீமைகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா துதிகனமை எமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவனுடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பயும் திருவிருந்துக்காக நீங்கள் ஆயத்தமுள்ளவங்க, நீங்கள் ஆயத்தத்தோடு இருங்க.